மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். முஸ்லிம்களின் பிரச்சனை என்று பார்க்கப்பட்டாலும் அல்டிமேட்டா அதை வைத்துக் கொண்டு எப்படி இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்கப் போகிறார்கள் அல்லது இந்துக்களை ஏமாற்றி எப்படி அதிகாரத்தை பறித்துக் கொள்ளப் போகிறார்கள். ஒவ்வொரு மசூதியையும் ஒவ்வொரு கபரிஸ்தானையும் ஒவ்வொரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டியையும் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியை ஆக்குனா நாடு முழுதும் 1000 பாபரி மஸ்ஜித் பிரச்சனைகள் வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்ததுனால என்னாச்சு, அதனால பழைய அதாவது முதல் 2 டேர்ம் குறிப்பாக 2019-24 அதுல மோடி அரசு நடந்து கொண்ட தீவிரமான தன்மை குறைந்து இருக்கிறதா என்று சொன்னால் அப்படி இல்லைன்றதான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் நினைத்த அளவுக்கு சமூகத்தில் போலரைசேஷனை குஜராத் போன்ற ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களில் அவர்களால் சாதிக்க முடியவில்லை. அந்த போலரைசேஷனை உருவாக்குவதற்கான வேலைகளை இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் செய்வார்கள். வக்ஃப் மசோதா என்பது நம்ம முஸ்லீம்களுக்கு மட்டும் நடக்கிறது என்பதில்லை. இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் நம்முடைய கல்விக்கான ஒதுக்கீடை தடுத்து நிறுத்தி இருப்பது, நீ இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கொடுக்க முடியாது என்று சொல்வது, இந்தி திணிப்பை நேரடியாக திணிப்பது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கீழிருந்து வேலை செஞ்சு என்னென்னவோ ஊதி பார்த்தாங்க, இங்கே ஒன்றும் ஆகலை. அதனால தான் மேலேருந்து உனக்கு பணம் கொடுக்க முடியாது, கல்விக்கு பணம் கொடுக்க முடியாது, பேரிடர்னா பணம் கொடுக்க முடியாது, மேலிருந்து அடிப்பது, இந்த முறையை கையாளுகிறார். தமிழ்நாடு வந்து எப்படி இந்துத்துவாவின் கீழ் முஸ்லீம்கள் எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படி மாநிலங்களில் நாம் முஸ்லீமா வைக்கப்பட்டிருக்கிறோம். எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த நாட்டில் முஸ்லிம்களின் பிரச்சனை என்ற பெயரில் எழுப்பப்படுகின்ற பாரதிய ஜனதாவால் எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் கடைசியாக அறுதி பார்வையில் இந்துக்களை ஒடுக்குவதற்கான ஒரு தந்திரமாகத்தான் இருந்திருக்கிறது. மிக சிறந்த உதாரணம் பாபரி மஸ்ஜித். பாபர் மசூதியை இடித்ததும் ராமன் கோயிலை கட்டியதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை என்பதை காட்டிலும் இஸ்லாமியர்களை காட்டி இவர்கள் இந்துத்துவவாதிகள் அரசு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வது என்பதற்கான ஒரு உத்தியாகத்தான் அது இருந்தது. அது எல்லாத்துக்கும் பொருத்தலாம். லவ் ஜிஹாத் பத்தி சொன்னார். லவ் ஜிஹாத் என்பது என்ன? ஒரு இந்து பெண் ஒரு இஸ்லாமிய இளைஞனை விரும்பி திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படி செஞ்சுக்கிட்டா அது ஜிஹாத். அது ஒரு குற்ற நடவடிக்கை. காதலிச்சாலே குற்ற நடவடிக்கை. சட்டப்படியா அப்படி இருக்குதா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிக முக்கியமான வழக்கு இந்த ஹாதியா வழக்கு. அகிலா என்ற ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் ஒரு முஸ்லிம் இளைஞரை விரும்பினார். அது பெரிய பிரச்சனையாச்சு. பிரச்சனையாகி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு என்ஐஏ விசாரணை நடந்துச்சு. இது காதல் தானா அப்படின்னு என்ஐஏ வந்து விசாரணை நடத்தி ஆமா இது காதல் தான் அப்படின்னு கடைசியில் அதை அப்படிப்பட்ட ஒரு கேவலம் உச்ச நீதிமன்ற அளவில் இங்க நடந்துருக்கு. இது லவ் ஜிஹாத். மாட்டுக்கறி அக்லக்கை கொன்றார்கள், அவரை கொன்றார்கள் அப்படின்னா அது எங்க வருது? அது நம்முடைய உணவு உரிமைக்கு வருது. இப்ப திருப்பரங்குன்றத்தில் நடக்கின்ற பிரச்சனை அது எதை பற்றியது? அது சிக்கந்தர் தர்காவை பற்றி அவர்கள் பேசினாலும் கூட அது எங்கே வந்து சேருகிறது? இந்த மாதிரி ஒரு கோழியோ ஆடோ பலியிடுவது என்பது காட்டுமிராண்டித்தனமானது, கூடாது. அது அவருடைய பிஜேபி மாநில செயலாளர் சீனிவாசனே பேசினாரு. இதெல்லாம் முட்டாள்தனம். முன்ன வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து சட்டம் கொண்டு வந்து அதன் விளைவா தோற்று போனாங்க. இவங்க வந்து முஸ்லிம்களை காட்டி வழிபாட்டு முறையில் தலையிடுவது, அதை பார்ப்பனமயமாக்குவது என்பதற்கு அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படி ஒரு லிஸ்ட் சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப இந்த வக்ஃப் என்பதும் கூட முஸ்லிம்களின் பிரச்சனை என்று பார்க்கப்பட்டாலும் அல்டிமேட்டா அதை வைத்துக் கொண்டு எப்படி இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்கப் போகிறார்கள் அல்லது இந்துக்களை ஏமாற்றி எப்படி அதிகாரத்தை பறித்துக் கொள்ளப் போகிறார்கள் என்ற கோணத்திலும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த சட்ட திருத்தம் என்ற பெயரில் இது வந்து அதை பற்றி ராசா அவர்களுடைய பேட்டிகள் பார்த்திருக்க கூடும். நீங்கள் அதை வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஒரு கேலி கூத்தாக நடைபெற்றது. அநேகமா இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதற்கு பிறகு
ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கூட்டத்துல இவங்க திருத்தங்கள் கொடு திடீர்னு கூட்டம் வைக்கிறது, அப்புறம் இன்னைக்கு இல்லை 2 நாள் கழிச்சு வாங்கன்றது, இந்த கூத்தெல்லாம் வந்து நடந்தது. அதற்கு பிறகு இறுதியாக திருத்தங்களை எல்லாம் இதை தாண்டி எழுதி கொடுத்த பிறகு நான் செய்தி பத்திரிகையில் படிச்சதுதான், 655 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை இப்ப கொடுத்து இந்த நேரத்துக்கு கொடுத்து காலையில அதை பத்தி கருத்து சொல்லுங்க என்று கொடுத்தார்கள். அப்படி அதுக்கு மேலே அதுக்கு சளைக்காம கருத்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அது நாடாளுமன்றத்துக்கு வரும்போது எதிர்க்கட்சிகள் சார்பில் மாண்புமிகு ஆ ராசா அவர்கள் இவங்க எல்லாரும் எழுதி கொடுத்தது அதுல பாதியை காணும். இப்போ ஒரு சிறுபான்மை கருத்தை நிராகரித்து பெரும்பான்மை நிறைவேற்றிக் கொள்வதுன்றது வேற. ஆனா சிறுபான்மை கொடுக்கிற கருத்தை, அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினரின் கருத்தை அல்லது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில கொடுக்கிற கருத்தை அதை வந்து தணிக்கை செய்து இல்லைன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் வைக்கிறாங்கன்னா அப்ப அதனுடைய பொருள் என்ன? 2 அர்த்தம் இருக்கலாம். ஒண்ணு, அவ்வளவு கேவலமா இருக்கணும் அந்த சட்டம். 2வது, அதன் மீது சொல்லப்பட்ட கருத்துகள் அவ்வளவு அபாயகரமானதாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை பற்றிய விமர்சனங்கள், இது வெளியே வந்துச்சுன்னா அசிங்கப்பட்டு போயிடுவோம், இதை நியாயப்படுத்தவே முடியாது என்ற அளவுக்கு அவர்களுக்கு அது டேமேஜிங்கா இருந்திருக்கணும். இந்த வகையில் தான் அது இருட்டடிப்பு செய்யப்பட்டது. இப்போ அது நாடாளுமன்றத்துக்கு வரப்போகுது. அநேகமா இந்த பட்ஜெட் செஷன்ல அதை நிறைவேற்றுவார்கள். அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அவர் பேசும்போது அவர் விளக்கி சொல்வார், அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அதுக்கு பிறகு நம்ம என்ன வழி, இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு கோர்ட்டுக்கு போனோம், உச்ச நீதிமன்றத்துக்கு. 2019 குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக கேஸ் போட்டு அது ஒரு 200-300 கேஸ் இருக்குது. 2019 இன்னும் பாப்டே தலைமை நீதிபதியாக இருந்த காலத்திலிருந்து இன்று வரை அது விசாரிக்கப்படலை. சிஏஏ பிரைமா ஃபேசி அதை எடுத்து பார்த்தாலே இது அன்கான்ஸ்டிடியூஷனல் தூக்கி எறிஞ்சிடலாம். ஐநா உள்ளிட்ட அத்தனை பேர் இதை கண்டித்திருக்கிறார்கள். மத அடிப்படையில் குடியுரிமை வழங்குவது என்பது எப்படி விரோதமானது என்பதை. ஆனா அதை எடுத்துக்கல. அது கீழே ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கும் இடைக்கால தடை கொடுக்க முடியாதுன்னு நம்முடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர் வந்து சொல்லிட்டாரு. அப்போ 2019 அது பெண்டிங் இருக்குது. இப்போ இதை எப்ப போய் விசாரிப்பது, என்னைக்கு இதுக்கு நீதி கிடைக்கும், இந்த கேள்விகள் எல்லாம் இருக்குது. அவர் மதுர் சத்யா சொல்லும்போது சொன்னார், தேர்தலுக்கு முன்னால நடத்திய கூட்டங்கள்லாம் அமோகமா இருந்துச்சு இங்க இதே அன்பகத்துல. அப்போ ஒரு உற்சாகம், எப்படியும் அவங்களை தோக்கடிச்சிடலாம் என்ற ஒரு வெறி ஆவேசம் எல்லாம் மக்களுக்கு இருந்தது. சரி, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்ததுனால என்ன ஆச்சு? அதனால பழைய, அதாவது முதல் 2 டேர்ம், குறிப்பாக 2019-24 அதுல மோடி அரசு நடந்து கொண்ட தீவிரமான தன்மை குறைந்து இருக்கிறதா என்று சொன்னால் அப்படி இல்லைன்றதான் நம்ம வந்து பார்க்கிறோம். அது பல நடவடிக்கைகள்ல நமக்கு தெளிவா தெரியுது. அப்படி ஒரு நடவடிக்கைகள் இருந்தும் அதற்கு எதிராக மக்கள் கருத்து, செயல்பாடு என்பது குன்றி போயிருக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்கணும். இப்போ வக்ஃப் மசோதா என்பது நம்ம முஸ்லிம்களுக்கு மட்டும் நடக்கிறது என்பதில்லை. இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம், நம்முடைய கல்விக்கான ஒதுக்கீடை தடுத்து நிறுத்தி இருப்பது, நீ இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கொடுக்க முடியாது என்று சொல்வது, இந்தி திணிப்பை நேரடியாக திணிப்பது, யுஜிசி அதனுடைய அதிகாரம், மாநிலங்கள் உருவாக்கிய பல்கலைக்கழகத்தின் மீது அவங்க அதிகாரம் செலுத்தலாம் என்று கொண்டு வருவது, இது எல்லாமே வந்து நமக்கு எதை காட்டுகிறது? நாம் என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறோம்? காஷ்மீருக்கு ஒண்ணு நடந்தது, திடீர்னு வந்து 370 கிடையாது, நீ மாநிலமும் கிடையாது, நீ வந்து யூனியன் டெரிட்டரி தான் அப்படின்னு ஒரு நாள்ல வந்து மாத்தினாங்க. வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் அது போல உரிமை மீறப்படுகிறது. இது 2ம் விதிவிலக்கு, இதெல்லாம் நமக்கு நடக்காது என்று நினைத்தால், இன்னைக்கு தென்னிந்திய மாநிலங்களுடைய நிலை என்னன்னா, வடகிழக்கு இந்திய மாநிலங்களுக்கு காஷ்மீருக்கு என்ன நிலையோ அந்த நிலைக்கு நம்மையும் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இப்ப கேரளாவில் வந்து பினராயி விஜயன் தலைமையில தென்னிந்திய மாநிலங்கள் மாநாடு நடந்து யுஜிசி இதை வந்து எதிர்க்கிறோம், இந்த திணிப்பை எதிர்க்கிறோம்னா தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனால் அதை அவர்கள் சட்டை செய்யவில்லை. தென்னிந்திய மாநிலங்களை முற்றிலும் அதிகாரமற்றவர்களாக ஆக்குவதற்கு டீலிமிட்டேஷன் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம் வந்து இது என்ன வக்ஃப் பிரச்சனையை பேச சொன்னா நீங்க வேற ஒண்ணு பேசுறீங்க, இது ஒரு தலைக்கு ஒரு சீயக்கா தாடிக்கு தண்ணி சீயக்கா எல்லாம் கிடையாது, ஒரே சீயக்கா தான். வக்ஃப் பிரச்சனை ஒண்ணு, மாநில பிரச்சனை ஒண்ணு,
இது ஒரு பிரச்சனை. அப்படி தனித்தனியாக இல்லை. தமிழ்நாடு வந்து எப்படி இந்துத்துவாவின் கீழ் முஸ்லிம்கள் எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படி மாநிலங்களில் நாம் முஸ்லீமா வைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு சாதிய ஒடுக்குமுறை, சூத்திரர் பஞ்சமர் என்று ஒடுக்கப்படுவது என்பது காலங்காலமா இருந்திருக்குது. இதை எப்படி சரி செய்வது? ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன், இடஒதுக்கீடு, அது சட்டபூர்வமாக்கப்படுது. அப்பதான் சமத்துவத்தை நோக்கி போக முடியும். அதை எது ரத்து செய்கிறது? கோட்பாட்டு அளவிலேயே இடபிள்யூஎஸ் அதை ரத்து செய்து விட்டது. பார்ப்பன கொடுங்கோன்மை, பார்ப்பனிய ஏற்றத்தாழ்வு, சாதி அப்படி ஒண்ணு இல்லை என்று தியரட்டிக்கலா, கோட்பாட்டு ரீதியா, லீகலா சொல்வதுதான் இடபிள்யூஎஸ். அப்ப அது இல்லை. அப்ப செக்குலரிசம் என்பது அந்த வகையில் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது. இப்ப இந்த வக்ஃப் திருத்த சட்டம் அப்படின்றது வந்து இப்ப நிறைவேறலாம். ஆர்டிகல் 29 ஒண்ணு இருக்குது, சிறுபான்மையினருடைய உரிமைகளை பற்றி பேசுவது. ஆர்டிகல் 29 இருக்கும் போதே ஆர்டிகல் 29க்கு எதிராக இந்த சட்டம் நிறைவேற்றப்படும். அதுக்கப்புறம் அமர உச்ச நீதிமன்றம் இது ஆர்டிகல் 29க்கு எதிராகத்தான் இருக்கிறதா என்பதை வந்து ஆராய்ச்சி செய்யும். இந்த உச்ச நீதிமன்றம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, நீதிமன்றம், குடியரசு இதெல்லாம் வருவதற்கு முன்னால நம்ம நாடு வந்து ஸ்ருதிகளால் ஆளப்பட்டது. ஸ்ருதின்னா ஸ்மிருதிகளால் ஆளப்பட்டது. மனுஸ்மிருதி, நாராயண ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, இப்படிப்பட்ட ஸ்மிருதிகளால. அந்த ஸ்மிருதிகளில் என்ன சொல்லி இருக்கிறது, அதை எப்படி அமல்படுத்தணும், இந்த ஏரியால யார் மேல, யார் கீழே, யார் நடுவுல என்பதை சொல்லுகின்ற பொறுப்பு அந்த வட்டாரத்தை சேர்ந்த பார்ப்பன குருமார்களிடம் இருக்கும். அந்த இடத்துல இப்ப உச்ச நீதிமன்றம் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்குது? கான்ஸ்டிடியூஷனை ஒரு ஸ்மிருதி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு விளக்கம் சொல்லுகிற பார்ப்பனராக உச்ச நீதிமன்றம் இருக்கு. அந்த மாதிரிதான் விளக்கம் சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இப்ப நமக்கு தெரிஞ்சு எலக்ட்ரல் பாண்டு. அது அன்கான்ஸ்டிடியூஷனல். ஆனா வாங்கின பணத்தை செலவு பண்ணிக்கலாம். அதுல வந்து கிட் ப்ரோக்கோ யாருக்கு வேணா செஞ்சிருக்கலாம். அதை இப்போ விசாரிக்க முடியாது. காஷ்மீர் எப்படி தீர்ப்பு வந்தது தெரியும். பாபரி மஸ்ஜித் எப்படி தீர்ப்பு வந்தது தெரியும். இதை பத்தி ஒன்னொன்ன பத்தியும் விளக்கலாம். அதற்குரிய ஒரு விளக்கம் என்பது வளைத்து வளைத்து வழங்கப்படுகிறது. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்னு ஒன்று இருக்குது 1991. இந்த பாபர் மசூதி இடிக்க போகிறார்கள் என்ற நிலை ஏற்பட்ட போது நரசிம்மராவ் அரசு அதை வந்து கொண்டு வருது. இந்த ஒன்றை தவிர மிச்சம் எல்லாம் 1947 ஆகஸ்ட் 15 என்ன நிலை இருந்ததோ அதே நிலை நீடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டம். அந்த சட்டத்தை வைத்துக்கொண்டே ஞான்வாபி மசூதியில் இருக்கிறது ஃபவுண்டனா சிவலிங்கமா ஆராய்ச்சி பண்ணலான்னு உத்தரவு போடுறார் சந்திரசூட். எப்படிங்க அது இருக்கும்போது போடுறீங்க? இல்ல 47 ஆகஸ்ட் 15 அப்புறம் நான் சொல்லல, 47 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்ன இப்படி ஒரு விளக்கம் யாராவது கண்டுபிடிச்சிருக்கணுமா? அந்த மாதிரி ஒண்ணு ஓபன் பண்ணார், ஒரு சந்தை வந்து ஓபன் பண்ணி அப்படி கொடுத்துருக்கிறேன்னாரு. இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்டம் உள்ள படிச்சு பார்த்தாக்கா பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை வந்து காலாவதி ஆக்கிருந்தது. எந்த இடத்துல வக்ஃப் லேண்டு, மஸ்ஜிதோ கபரிஸ்தானோ எந்த இடமோ ஒரு டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணாக்கா அது அந்த இடம் தானா என்பதை கலெக்டர் தீர்மானிக்கலாம் என்பதுதான் சட்டம். அது அவர் விளக்குவார், பின்னால ஆராசா அவர்கள் விளக்குவார். அதனால நாம் வந்து இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதை ஏன் மக்களிடம் விரிவாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதை வந்து நம்ம கொஞ்சம் சங்கிகள்கிட்ட இருந்து கத்துக்கணும். அவர்கள் நமக்கு தெரிந்த வரலாறுலேயே பார்த்தாக்கா அவங்க கிரவுண்ட்ல இருந்து வேலை செய்யறாங்க, மேல இருந்து வேலை செய்யறாங்க. கிரவுண்ட்ல இருந்து வேலை செய்து ரத யாத்திரை நடத்தி மசூதியை இடித்து அதுக்கப்புறம் அந்த இல்லீகாலிட்டி சுப்ரீம் கோர்ட்டால லீகல் ஆக்கப்பட்டது. அது இல்லீகல் தான் என்று கோர்ட் சொல்லி இருக்குது. நெவர்தலெஸ் அது வந்து பின்னால லீகல் ஆக்கப்படும். இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்படி அவர்கள் அதோடு நிறுத்தி கொள்வதில்லை. அப்புறம் மேல இருந்து அதை அமல்படுத்துறாங்க. அது வக்ஃப். இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கீழிருந்து வேலை செஞ்சு என்னென்னவோ ஊதி ஊதி பார்த்தாங்க, இங்க ஒன்றும் ஆகலை. அதனாலதான் மேல இருந்து உனக்கு பணம் கொடுக்க முடியாது, கல்விக்கு பணம் கொடுக்க முடியாது, பேரிடர்னா பணம் கொடுக்க முடியாது, மேல இருந்து அடிப்பது, இந்த முறையை கையாளுகிறார்கள். இப்ப முந்த நாள் வந்து RSS வந்து டெல்லியில ஒரு 13 மாடி கட்டடம் திறந்திருக்கிறாங்க. அதை திறந்து வைத்து மோகன் பகவத் பேசியிருக்கார். அதுல ஒரு 2 வரி மட்டும் சொல்றேன், நமக்கு ஒரு பாடம் அது. அவர் என்ன சொல்றாருன்னா, there was opposition to Sangh, it has gone now. RSSக்கு எதிர்ப்பு இருந்தது, இப்போது அது இல்லை. அப்பத்தி அண்ட் அப்போசிஷன் kept us alert. நமக்கு எதிரான எதிர்ப்புகள் இருந்த போது நாம் சுறுசுறுப்பாக இருந்தோம். Now there is a conducive environment all around, so we have to ourselves make endeavors
டு ரிமைன் அலர்ட். இன்னைக்கு நமக்கு எல்லாமே சாதகமா இருக்கு, அதனால் நாம் விழிப்புணர்வை விட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, இட் டசன்ட் டேக் மச் டைம் ஃபார் சிச்சுவேஷன் டு சேஞ்ச். நிலைமைகள் மாறுவதற்கு ரொம்ப காலம் எடுக்காது, உஷாரா இருக்கணும். இது அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இவ்வளவு அமைப்பை கட்டி வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் தலைவர் பேசுவது. இவர்களை வீழ்த்துவதற்கு நாம் எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ இது நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் பேசுகிறார்கள், மக்கள் பிரதிநிதிகள் போராடுகிறார்கள். அப்படி அதுலேயும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டு பாராளுமன்ற குழுவில் பங்கேற்ற ஆராசா அவர்களும் புதுகை அப்துல்லா அவர்கள், இங்கிருந்து தான் இந்த ஃபைட் வந்திருக்குது. மீடியாலையும் மற்றவர்கள் யாரும் அதிகம் பேசினான் பார்க்கவில்லை. அப்போ மக்கள் பிரதிநிதிகள் பேசினால் போதுமா, அதை மக்கள் பேச வேண்டாமா, மக்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா என்பது ரொம்ப முக்கியம். இந்த வக்ஃபினுடைய அபாயத்தை இது இந்துக்களுக்கு முக்கியம், இந்துக்கள் கவனிக்க வேண்டியது முக்கியம் என்று சொல்வதற்கு எளிமையா ஒன்று நான் சொல்றேன். ஒவ்வொரு வக்ஃபு ப்ராப்பர்ட்டியையும் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியாக ஆக்க முடியும் என்பதற்கான ஸ்கோப் அந்த சட்டத்தில் வைத்திருப்பதனால் ஒவ்வொரு மசூதியையும், ஒவ்வொரு கபரிஸ்தானையும், ஒவ்வொரு வக்ஃபு ப்ராப்பர்ட்டியையும் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியா ஆக்குனா நாடு முழுதும் 1000 பாபரி மஸ்ஜித் பிரச்சனைகள் வரும். பாபரி மஸ்ஜித் பிரச்சனை ராமன் இங்கே பிறந்தான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது. இது ரியல் எஸ்டேட் இஷ்யூ. இது சமூகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகள், பேராசைக்காரர்கள், காளிகள், அவங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு கொடியை நட்டுவானுங்க கொண்டாந்து. அப்ப எந்த இடத்துல எல்லாம் கலவரம் வரும், எங்கெல்லாம் பிரச்சனை வரும் என்பதற்கான கணிக்க முடியாத அளவிற்கு இது ஏற்படும். ஏன்னா இப்ப பவர் மேல வந்துட்டாங்க, கையில இருக்கிறாங்க. ஆனா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் நினைத்த அளவுக்கு சமூகத்துல போலரைசேஷனை குஜராத் போன்ற ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களில் அவர்களால் சாதிக்க முடியவில்லை. அந்த போலரைசேஷனை உருவாக்குவதற்கான வேலைகளை இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் செய்வார்கள். அதற்கு ஏற்ற பொய் பிரச்சாரங்கள், அவதூறுகள், இதெல்லாம் எக்கச்சக்கமா இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பாகிஸ்தானோட பெரிய அளவுக்கு பரப்பு இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுல நமக்கு நேரம் இல்லை. அப்போ இந்த மாதிரி வாட்ஸ்அப் வதந்திகளை மக்கள் நம்பக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ அதை நம்பாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த செய்தியை நாம் கீழ்மட்டம் வரையிலே மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். அதன் பொருட்டு தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர், குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.